வணக்கம். கோடிங் டிகோடிங்கில இந்த சம் சால்வ் பண்ணுவோம். இந்த சம் பார்க்கும்போது, இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துப்போம். 6 பாயிண்ட் குட் டர்ன். இதில எல்லாத்துலயுமே 4ன்ற லெட்டர் குடுத்துருக்காங்க. 4ன்ற நம்பர் குடுத்துருக்காங்க. இதில மட்டும் 5ன்ற நம்பர் குடுத்துருக்காங்க. ஓகே. இப்ப பார்த்தோம்னா, இங்க பாருங்களேன். இது 4 எழுத்து வார்த்தை, இதுவும் 4 எழுத்து வார்த்தை, இதுவும் 4 எழுத்து வார்த்தை. இது 5 எழுத்து வார்த்தை. ஸோ, அந்த வார்த்தை எத்தனை லெட்டர்ஸ் வச்சிருக்கோ, அந்த மாரி தான் குடுத்துருக்காங்க. ஸோ, பாயிண்ட்டுக்கு இதுதான் வரும். பாயிண்ட்டுக்கு இதுதான் வருது. அடுத்து இப்ப பார்த்தோம்னா, இந்த சென்டென்ஸ்லேயே பாருங்களேன். இதில 1, 2, 3, 4, 5 இது மட்டும் தான் 5 இருக்கு. ஸோ, இதுக்கு இதுதான். ஃபோனுக்கு இதுதான். ஓகே. நீங்க எல்லாத்துலயுமே பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நமக்கு அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு லெட்டர் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த கடைசி லெட்டரை எழுதியிருக்காங்க. இங்க என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி 5 இ ஃபைன் ஏதாவது இருக்கா? இங்க பாருங்க. இ ஃபைன் ஏதாவது இருக்கு. பிளேனுக்கு இ ஃபைன் இருக்கு பாருங்க. பிளேனுக்கு இப்படி இருக்கு. ஓகே. வேற ஏதாவது ஃபைன்ன்ற மாதிரி இருக்கா? டி ஃபைன் இருக்கா? ஓகே. டி இது லாஸ்ட் லெட்டர் இ. இங்க பாருங்க. இந்த சிம்பிள். இது எந்த வார்த்தையை குறிக்குது? இது வந்துட்டு ஜீன்ற கிரேட்ன்ற வார்த்தையை குறிக்குது. ஓகே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம். பீன்ற வார்த்தைக்கு நேராக தான் அண்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம்னா பி வார்த்தைக்கு நேராக தான் அண்டு சிம்பிள் வரும். இப்போது இந்த பார்த்தீங்கன்னா ஜிக்கு நேராக வந்துட்டு இந்த சிம்பிள் வரும். அந்த மாதிரி இங்கே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். 1, 2, 3, 4, 5 கிவன் கொடுத்துருக்காங்களா? கிவனுக்கு வந்துட்டு இந்த சிம்பிள் போட்டிருக்காங்க. கடைசியாக என் வருது, என் போட்டிருக்காங்க. இது 5 லெட்டர் வேர்டு 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் வந்துட்டு அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு சிம்பிள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம எழுதுவோம். பிக்கு வந்து அண்டு, எஸ்ஸுக்கு வந்து இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டீக்கு வந்துட்டு அட்டு. டீக்கு வந்து அட்டு. டயர்டு கூட எடுத்துக்கோங்க, இல்லை டைம் கூட எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே அட்டு தான் வந்திருக்கும். அடுத்து ஜிக்கு வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம இதை சால்வ் பண்ணலாம். கன் வந்து 3 எழுத்து வார்த்தை. இதை கடைசியாக போடணும். அடுத்து கடைசி லெட்டர் எழுதணும். அடுத்து இது வந்து ஜீனு ஸ்டார்ட் ஆகுது. ஜீனா நமக்கு என்ன? பர்சன்டேஜ் சிம்பிள். அவ்வளோதான். அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. கடைசி எழுத்து இ. இது வந்து டீன்னு ஆரம்பிக்குதா? டீனா என்ன? அட்டு போடணும். அடுத்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 போடணும். கடைசி எழுத்து வந்து எம்மு. என்ன எஸ்ஸா? எஸ்ஸுனா இந்த சிம்பிள் போடணும். அடுத்து பேப்பர். பேப்பருக்கு கடைசி எழுத்து வந்து ஃபஸ்ட்டு 5 வார்த்தை இருக்குது. கடைசி எழுத்து ஆர். பீவா? பி வந்துட்டு அண்டு போடணும். அடுத்து வந்துட்டு 1, 2, 3, 4, 5. கடைசி எழுத்து ஆர். ஜி இருக்குது. ஜி இருக்கிறதுனால இந்த சிம்பிள் போடணும். இதுதான் வந்துட்டு ஆன்சர். இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை சால்வ் பண்ண எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எக்ஸாமில் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே. தேங்க்யூ.